ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல் டெலி ஃபேக்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலி ஃபேக்ட்ரி வந்து புதுசாக ஒரு சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்மளோட விஜய் டிவிக்காக அப்படின்னு சொல்லி. அந்த புது சீரியல் ஹீரோயின் அவங்களோட அப்டேட் எல்லாம் ஃபைனலாக கிடச்சிருச்சு. ஆனால் ரொம்ப நானுமே அந்த டீம் கிட்ட கேட்டேன், இது வரைக்கும் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியலை முடிக்கப்பா அப்படின்னு ரசிகர்கள்லாம் கேட்ட ஒரு தருணத்தில் சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி முடிக்கிறாங்க. எஸ், இந்த சீரியலில் மெயின் லீடாக 2 ஹீரோயின் பேஸ்டு ஸ்டோரி தான். நம்ம திரவியமோட ராசியா இல்லை டெலிஃபேக்ட்ரியோட ராசியா அப்படின்னு தெரியல. மோஸ்ட்டாக அவங்களது எல்லாமே வந்து 2 ஹீரோயின் பேஸ்டு ஸ்டோரி தான். இந்த சீரியலும் 2 ஹீரோயின் பேஸ்டு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலில் நம்ம திரவியம் மெயின் லீடாக பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம பவித்ரா, இவங்க ஆல்ரெடி தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சீரியல்ஸ், மூவிஸ் அப்படி ரொம்பவே பிஸியாக இருக்க நடிகை. அவங்க வந்து இந்த சீரியலில் திரவியமோட பேரா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனந்த கிருஷ்ணன், இவர் வந்து செல்லம்மா சீரியலில் ஒரு வில்லன் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவர் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த லீடாக வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு. ரவீனா, இவங்க வந்து இந்த சீரியலில் இன்னொரு ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக 2 ஹீரோயின் அப்படின்ற அந்த ஸ்டோரி இருந்துச்சுனாலே கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் நம்ம பழைய ஈரமான ரோஜாவை சீரியல் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே நம்ம திரவியம் அந்த கேரக்டரை வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த சீரியலும் சரி ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பேர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேர். ஸ்டோரி மட்டும் பயங்கரமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் ஹிட் ஆகிடும். ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் இந்த சீரியல் லான்ச் இருக்கும். ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமும் வந்திருக்கு, ஷேர் பண்ணுறேன்.